ஒரு எதிர்மறைஃபி அமீனியான நகரத்துல ராஃபி என்ற 15 வயது சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் வகுப்பில் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய உடைகள் பழையவை, அவனுடைய காலணிகள் கிழிந்திருந்தன. அவன் அதிகமா பேசுவதில்லை. ஆசிரியர்கள் அவனை அடிக்கடி புறக்கணித்தனர். மாணவர்கள் அவனை கிண்டலடித்தனர். சிலர் அவனை கண்ணுக்கு தெரியாத சிறுவன் என்று அழைத்தனர். ராஃபி தினமும் பள்ளிக்குச் செல்ல 3 கிலோமீட்டர் நடந்து செல்வதை யாரும் அறியவில்லை. அவன் இரவில் ஒரு சிறிய தேயிலை கடையில் வேலை செய்து அவனுடைய நோயுற்ற தாயையும் இளைய சகோதரியையும் ஆதரிக்கிறான் என்பதை யாரும் அறியவில்லை. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அவன் நட்சத்திரங்களை நோக்கி மெல்ல பேசுவதை யாரும் அறியவில்லை. ஒரு நாள் நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாறுவேன். உலகம் என் பெயரை அறியும். ஒரு காலை ஒரு புதிய அறிவியல் ஆசிரியர் வந்தார். அவளுடைய பெயர் மிஸ் தாரா. அவள் கருணையுடன் இருந்தாள், ஆனால் கூர்மையானவள். அவளுடைய முதல் நாளில் அவள் ராஃபி தனியாக வகுப்பின் பின்புறம் உட்கார்ந்திருப்பதை கவனித்தாள். அவள் அவனிடம் சென்று கேட்டாள், என்னை சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீர்கள்? வகுப்பு சிரித்தது. சில மாணவர்கள் கிசுகிசுத்தனர், அவனுக்கு கனவு இருக்காது என்று. ஆனால் ராஃபி மேலே பார்த்து அமைதியாக பதிலளித்தான். நான் ஒரு விஞ்ஞானியாக ஆக விரும்புகிறேன். நான் பெரிய ஒன்றை கண்டுபிடிக்க விரும்புகிறேன், உலகத்தை மாற்றக்கூடிய ஒன்றை. வகுப்பு அமைதியாகியது. மிஸ் தாரா சிரித்துக்கொண்டு சொன்னார், அப்படியென்றால் நீங்கள் முதல் வரிசையில் உட்கார வேண்டும் இன்று முதல். அத்தகைய கனவுகள் கவனத்தை தேவைப்படும். அந்த நாளிலிருந்து எல்லாம் மாறத் தொடங்கியது. மிஸ் தாரா ராஃபிக்கு கூடுதல் பாடங்களை வழங்கத் தொடங்கினார். அவள் அவனுக்கு அறிவியல் இதழ்களையும் பழைய பாட நூல்களையும் கொண்டு வந்தாள். ராஃபி அவன் கண்டுபிடிக்க முடிந்த அனைத்தையும் படித்தான். அவன் மெழுகுவர்த்தி ஒளியில் படித்து இரவு நேரம் வரை விழித்திருந்தான். அவன் கேள்விகள் கேட்டான், பிரச்சனைகளை தீர்த்தான் மற்றும் கண்டுபிடிப்புகளை கனவு கண்டான். ஆனால் பாதை எளிதானதல்ல. சில இரவுகளில் அவரது தாய்க்கு மருந்து இல்லை. சில நாட்களில் வீட்டில் உணவு இல்லை. ஒரு குளிர்காலத்தில் ரஃபி நோய்வாய்ப்பட்டார். ஆனால் குளிர்காற்றில் பள்ளிக்கு சென்றார். அவரது கைகள் உறைந்திருந்தன, ஆனால் அவர் தனது புத்தகங்களை இறுக்கமாக பிடித்திருந்தார். மக்கள் சொன்னார்கள், ஏழை பையன்கள் விஞ்ஞானிகளாக மாறமாட்டார்கள். ரஃபி சொன்னார், அதை தப்பாக நிரூபிக்க விடுங்கள். ஆண்டுகள் கடந்தன. அவர் நிராகரிப்பு, வறுமை, தோல்வியை எதிர்கொண்டார். ஆனால் அவர் ஒருபோதும் நிற்கவில்லை. அவர் ஒரு பெரிய நகர பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகை பெற்றார். அவர் ஒரு சிறிய விடுதி அறையில் வாழ்ந்தார். அடிக்கடி பசித்துக் கொண்டு தூங்கினார். ஆனால் ஆய்வகத்தில் அவர் உயிரோடு இருந்தார். அவர் பகல் இரவு என வேலை செய்தார், பரிசோதனைகள் செய்தார், பொருட்களை கட்டினார், யோசனைகளை சோதித்தார். ஒரு நாள், பல ஆண்டுகளின் முயற்சிக்கு பிறகு அவர் ஒரு முன்னேற்றத்தை அடைந்தார். சுத்தமான ஆற்றலில் சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்பு. அவரது வேலை உலகளாவிய இதழ்களில் வெளியிடப்பட்டது. விருதுகள் தொடர்ந்து வந்தன. பல்கலைக்கழகங்கள் அவரை அழைத்தன. செய்தித்தாள்கள் அவரை ஒருபோதும் கைவிடாத பையன் என்று அழைத்தன. உலகளாவிய அறிவியல் மாநாட்டில் ரஃபி மேடையில் நின்றார். உலகம் முழுவதும் இருந்து வந்த மக்கள் அவருக்காக கைத்தட்டினர். கேமராக்கள் மின்னின. ஆனால் அவரது குரல் அமைதியாக இருந்தது. அவர் சொன்னாரு, நான் ஒருமுறை கடைசி பெஞ்சில் இருந்த பையன், கனவு மட்டுமே இருந்தவன். மக்கள் சிரித்த பையன். ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்ட ஆசிரியர் இருந்தார். நானும் என் மீது நம்பிக்கை கொண்டேன். அது போதுமானது. அவர் பார்வையாளர்களை நோக்கி, கண்களில் கண்ணீர் மல்க, உங்கள் பின்னணியை, உங்கள் எதிர்காலத்தை வரையறுக்க விடாதீர்கள் என்றார். நீங்கள் ஏழையாக இருந்தாலும், சோர்வாக இருந்தாலும் அல்லது உடைந்திருந்தாலும் பெரிய கனவு காணுங்கள். இப்போது யாரும் உங்களுக்காக கைத்தட்டாவிட்டாலும் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். ஒரு நாள் உலகம் முழுவதும் உங்களுக்காக எழுந்து நிற்கும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டதா? இந்த மாதிரியான மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை லைக், பகிர்ந்து, சந்தா செய்யவும். பார்த்ததற்கு நன்றி. ஒரு புதிய கதை, ஒரு புதிய பாடம் மற்றும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கிஸ்டர்ஷ்மியா இருங்கள் மற்றும் நம்பிக்கையுடன் இருங்கள்.